வணக்கம். பராசக்தி திரைப்படத்திற்கு ஆதரவான கருத்துக்களை சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. பாத்தீங்களா, சீமானை தமிழ் தேசியத்திலிருந்து அவரு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு போறாரு. திமுகவுக்கு ஆதரவு போறாரு, பிஜேபிக்கு ஆதரவு போறாரு அப்படின்ட்டு நிறைய கருத்துக்கள் இப்போ சமூக வலைதளத்துல அந்த வந்துட்டு இருக்கு. இப்போ பராசக்தி படத்துக்கு ஆதரவான கருத்துக்களை ஆதரவான விமர்சனங்களை தெரிவித்திருக்கிறார் சீமான் அப்படின்ட்டு. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவரை நேசித்தவர்களே, அவருக்கு நெருக்கமானவர்களே, அவர்களை ஆதரித்து கருத்துக்களை பேசிய ஊடகங்களே, யூடியூப் நண்பர்களை இப்போ கொஞ்சம் சலசலப்பு ஏற்படக்கூடிய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. சீமான் அவர்கள் இப்படி பேசலாமா வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை அவங்க பதிவிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, அப்படி கருத்துக்களை பதிவிட்ட நண்பர்கள் எல்லாமே சீமான் அவர்களை புரிந்து வைத்து கொண்டது இவ்வளவுதான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரியுது. ஏன் அப்படின்னா, சீமான் அவர்கள் நல்ல கவனிங்க. சீமான் அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன பேசினார், என்ன சொன்னார், அதை நீங்க நல்லா கவனிங்க. அதாவது இந்த படம் மாணவர்கள் அமைப்பு, புறநானூற்று மாணவர்கள் அமைப்பு படை இந்தி திணிப்புக்கு எதிராக இருந்தது. அந்த ஒரு கான்செப்ட, அந்த ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு திரைப்படத்திற்கு தேவையான சுவாரஸ்யமான கதைகளை வேணும், ஒரு சுவாரஸ்யமா போகணும், காதல், சண்டை காட்சிகள் இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக திரைக்கதை அமைத்து அந்த ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்து தான் செஞ்சிருக்காங்களே தவிர, இந்த ஒரு சம்பவம் தான் அந்த காரணம் அப்படிங்கிற மாதிரி திரைப்படத்துல எங்கேயுமே காட்டல. மேலும் அண்ணாதுரை அவர்களோ, மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களோ இந்த இந்தி திணிப்பிற்கு அவர்கள் மட்டும்தான் போராடினார்கள் அப்படின்ற கருத்தை பராசக்தி படம் எந்த இடத்துலயுமே முன் வைக்கல. படத்தை பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும், படத்தை நல்லா புரிஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். பராசக்தி படம் எந்த இடத்துலயுமே மதிப்புக்குரிய அண்ணாதுரை அவர்களோ, மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்களோ இந்தி திணிப்பிற்கு எதிராக நாங்க மட்டும்தான் போராடினோம் அப்படிங்கிற கருத்தை எங்கேயுமே வைக்கல. அதாவது அந்த காலகட்டத்துல கலைஞர் ஐயா, அண்ணாதுரை அவர்கள் அந்த காலகட்டத்துல அந்த படங்கள் எடுக்கப்பட்ட காட்சிகளை கொண்டு வரும்போது அவர்களை வைத்துதான் கொண்டு வர முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த காலகட்டத்துல அந்த கருத்தை, அந்த ஒரு கருவை எடுத்து அந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல யாரு இருந்தாங்களோ அவங்கள வச்சுதானே நம்ம படத்தை எடுக்க முடியும். நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக விஜய், அஜித்தை வச்சு அந்த காலகட்டத்துல போட்டு எடுக்க முடியுமா? சாத்தியமா? அப்ப என்ன நடந்திருக்கு? பொய்யான கதைகளை அவங்க திணிக்கல, வரலாற்றை மாத்தி எதுவுமே திணிக்கல. அதாவது திராவிடம் தான் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை நடத்துச்சு அப்படின்னு கருணாநிதி அவர்கள் தான் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை அவர் மட்டும்தான் நடத்தினார் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே சொல்லல. மாறாக படம் முழுக்கவே தமிழ் வாழ்க, தமிழ் வளரணும், தமிழ் வாழ்க அப்படின்னு தான் சொல்லி அந்த படத்தை முடிக்கிறாங்க. இடையில ஹிந்தி கத்துக்கிடுங்க, தெலுங்கு கத்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை வைக்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்க போனா, அதாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுடுங்க, நம்ம எல்லாருமே ஒரேடியா வெறுத்துக்கிட்டு போக முடியாது, சரியா? நமக்கு எல்லாருமே தேவை. ஆனா நம்ம ஏற்றுக்கொண்ட கொள்கையில நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம கொள்கை நேரா இருக்கா? இப்ப சீமான் அவர்கள் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு விமர்சனம் கொடுத்துட்டாரு அப்படின்னா, அந்த படத்துல எதுவுமே தப்பா சொல்லல, நம்ம தமிழ் தேசியத்தை தப்பா பேசல, அவங்க எதுவுமே ஒரு தப்பான வரலாற்றை அவங்க புகுத்தல. அப்ப இட்லி படத்துக்கும் ஆதரவான விமர்சனம் கொடுத்துட்டாரு, பராசக்திக்கு ஆதரவான விமர்சனம் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு சீமான் அவர்கள் மீது எதிர்மறையான விமர்சனங்கள் கடுமையாட்டு இருக்கு. அதாவது சீமான் அவர்கள் இப்போ 2010 2015 காலகட்டத்துல இருந்த சீமான் இப்ப இல்ல, சரியா? நல்லா புரிஞ்சுடுங்க. முதல்ல இன்னைக்கு இருக்கிற சீமான் வேற, அப்ப இருந்த சீமான் வேற. இப்போ அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. இப்படி 4 பேர் 4 விதங்களை பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சாதகமாட்டு அவர் பேசணும்னு அவசியம் இல்லை, சரியா? அவருக்கு இப்ப நிறைய பொறுப்புகள் இருக்கு, அவருக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கு, புரியுதா? இன்னொன்னு, அவரும் சினிமா துறையில இருந்தவர் தான். ஒரு காலத்துல அவரும் சினிமா துறையில இருந்தவர் தான். இப்படி இருக்கையில நல்ல படங்களை அவர் ஆதரிக்கிறாரு, மோசமான படங்களை அவர் எதிர்க்க தான் செய்தார். பராசக்தி ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சுதான் அவர் இந்த விமர்சனத்தை கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்திலே அவர் ஓடி ஓடி போயிட்டு நான் விமர்சனம் தரேன் அப்படின்ட்டு, உங்க படத்துக்கு ஆதரவு தாரேன் அப்படின்ட்டு அவர் ஓடி ஓடி போய் சொல்லல. அது நல்லா தெரிஞ்சிடுங்க, சரியா? அவருக்கு பயங்கர அழுத்தம். சரி, இப்ப படம் முடிஞ்சு போச்சு, படம் ஓடி முடிஞ்சு போச்சு. இப்ப கடைசி நேரத்துல அவர் ஒரு சரி என்ன செய்ய அப்படின்ட்டு அந்த சினிமா துறையில இருந்ததுனால அவருக்கு பல ப்ரெஷர்கள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அவருக்கும்.
அப்போ அந்த நேரத்துல வந்து இப்படி பேசியிருக்கிறாரு. அவர் சினிமா பார்த்துட்டு இருக்கும் போதே வெளியே பத்திரிகையாளர்கள் நிப்பாங்க, என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சிந்திச்சுட்டு தான் வந்திருப்பாரு. அவர் ஒன்றும் அவர் பேசுற கருத்துக்கள் வந்து 4 பேர் பார்ப்பாங்க. நான் உலகம் பூரா பரவும், என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்றாரு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு ஒன்றும் தெரியாம இல்லை. புரியுதா? அப்படி இருக்கையில வந்து அவர் வந்து முன்னாடி இருந்த சீமான் வேற, இப்ப இருக்க சீமான் வேற. அவருக்கு இப்ப தேர்தல் நேரம் வேற 3 மாசம் தான் இருக்கு. இந்த நேர கட்டத்துல வந்து எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு பிரஷர்கள் இருக்கும்னு அது உங்களுக்கு தெரியும். அப்போ அவரை வந்து எவ்வளவு தூரம் சோதிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சோதிப்பாங்க. பிஜேபிக்காரங்க ஒரு பக்கம் வந்திருக்கான்னு இழுக்கிறாங்க, திராவிட கும்பல் ஒரு பக்கம் வந்திருக்கான்னு இழுக்கிறாங்க. அப்போ எந்த பக்கமே போகாம அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையில தான் அவர் நேரா போயிட்டு இருக்காரு. ஒரு சினிமா விமர்சனத்துக்கு வச்சதுக்கு அவர் ஆதரவா கருத்து சொன்னதுக்காக சீமான் மீது வந்து விமர்சனம் வைக்கிறது வந்து என்ன பொறுத்தளவு தப்பு. அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையில நேரா போறாரா, தமிழ் தேசத்திலிருந்து நேரா போறாரா, 4-5 சீட்டுக்காக மண்டி போட்டு நிக்கல. அவரு ஏற்கனவே அவர் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. அவர் 4-5 சீட்டுக்காக மண்டி போட்டு யாரும் பின்னாடி போகலையே. அவர் நினைச்சிருந்தா 1000 கோடி அசால்ட்டா தூக்கி கொடுப்பாங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்களும். திராவிட கட்சிக்காரங்களாம் நாங்க உங்க கூட வாரம் அப்படின்னாக்கி குறைஞ்சபட்சம் 100 சீட்டு கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் 100 சீட்டு கொடுத்து 1000 கோடி அள்ளி கொடுப்பாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு 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 ஸ்டாண்டர்டான கட்சி அவர் வச்சிருக்கிறாரு. பிஜேபிக்காரங்க இப்போ இப்போ வர்றேன் அப்படின்னு சொன்ன போது முடிஞ்சு அள்ளி கொடுப்பான் காசை. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து சீமான் அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய பிரஷர்ல அவர் இருப்பாரு அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரையுமே வெறுக்க முடியாது, அதை வந்து நல்லா புரிஞ்சுடுங்க. ஒட்டு மொத்தமா நம்ம தமிழ் மட்டும்தான் வேணும், தமிழுக்கு தமிழ் 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 அப்படின்னு தமிழ் மட்டும்தான் வேணும், நான் இல்லைன்னு நான் சொல்லல. நம்ம பாதை வந்து கரெக்டா இருக்கணும். நம்ம பாதையில நம்ம கூட பயணிக்கவங்க கூட வரணும். நீங்க வராதிங்க, நீங்க வராதிங்க, நாங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு நினைச்சாக்கி நகராது, வண்டி நகராது. செல்லுக்கு போய் சேரக்கூடிய பாதையும் வந்து நம்ம போய் சேர முடியாது. ஆதரவு வேணும், நமக்கு எல்லாரோடைய ஆதரவு வேணும். நம்ம பாதை நேர்கோடா கரெக்டா போறோமா அதுதான் நம்ம பார்க்கணும். பாதை மாறாம தடம் மாறாம நம்ம போகணும். சரியா? சீமான் அவர்களே கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. தெலுங்கு இனத்தை சேர்ந்தவங்களே கேண்டிடேட்டாவே போட்டிருக்கிறாரு. 2026 தேர்தலில் வந்து வேட்பாளராகவே நிறுத்திருக்கிறாங்களே. அப்படி நிறைய பேரை வேட்பாளரை நிறுத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து எல்லாருமே வெறுத்துக்கிட்டு தமிழை சேர்ந்தவங்களை மட்டும்தான் ஆதரிச்சு பேசணும், மற்றவங்களை வந்து ஆதரிச்சு பேசக்கூடாது, எதிர்த்து தான் பேசணும், அவங்கள வந்து திட்டணும் வைக்கணும் அப்படிலாம் நம்ம நினைச்சு பேசிட்டு இருந்தோம்னா அது நடக்காது. நம்ம வண்டி போய் சேரக்கூடிய இடத்துல வந்து போய் சேராது. சீமான் அவர் கொள்கையில இருந்து தடம் மாறாம போறாரா அதை தான் நம்ம பார்க்கணும். கட்சி மாறாம இந்த கட்சிக்குள்ள போயிட்டு சீட்டு வாங்கிட்டு அங்க போயிட்டு அவங்களுக்கு கூட்டு சேர்ந்து அவங்களுக்கு ஜாலரா போடுறது, அங்க பிஜேபியோட சேர்ந்துட்டு அங்க போயிட்டு அங்க ஜாலரா போடுறது, அங்க போறாரா? அவர் தமிழ் தேசியம் இன்னைக்கு வரைக்கும் 15 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட கூட்டணி இல்லாம தமிழ் மக்களை மட்டும் நம்பி எனக்கு ஆதரவு அளிப்பாங்க, என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்ட்டு தமிழ் மக்கள் மேல நம்பிக்கை வச்சு தமிழ் மக்களுக்காக களத்துல நின்றுட்டு இருக்கிற வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவர் மீது விமர்சனம் வைக்கிறதெல்லாம் வந்து எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் போகிற பாதை வந்து சரியான பாதையில தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் நம்ம செய்யறது எப்படி அப்படின்னு அவருக்கு தெரியாம இல்லை. அப்படி அவர் கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் வந்து நம்ம அங்க உட்காந்துட்டு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு போனை வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து சரி வராது. சரியா? அப்படி இருக்கு. அவர் தடமாறினா நம்ம விமர்சிக்கலாம். அவர் தடம் மாற மாட்டாரு. அவர் தமிழ் தேசியத்துக்காக தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு, தமிழ் மக்களுக்காக தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. நிறைய அதுக்காக இப்படிலாம் நம்ம பேசுறது தப்பு. ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உறவுகள் வந்து அதை திருத்திடுங்க தயவு செய்து. அவர் தடம் மாறினா நம்ம விமர்சிப்போம். சரிங்களா? அப்புறம் பார்க்கலாம் அது எப்படின்ட்டு. வரக்கூடிய 2026 தேர்தலில் வந்து இதெல்லாம் வந்து பெருசுபடுத்தாம தொடர்ந்து பயணிங்க நாம் தமிழர் கட்சியோடு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.